மாதிரி இடம்லாம் என் வீடியோவில் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நானுமே இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். இது எந்த இடம்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மும்பையில் வாழும் அத்தனை பேருக்கும் தெரியும். நான் சொல்ல மாட்டேனே இது எந்த ஊருன்னு. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த ஊருன்னு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். நடந்து போகிறதுக்குமா சூப்பராக இடம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் விழுந்துடக்கூடாது, நல்லா சேஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்தில் எல்லாம் ட்ரெயின் வருது போகுது, பார்த்துக்கங்க. இது மெயின் மும்பையில் நிற்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட் எங்கள் பில்டிங்கில் இருக்கவங்க. அவங்க என்னை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னதால் அவங்கள காட்டல. ஒரு சின்ன ஒரு வேலையாக வந்திருக்கேன். ஓகே, எனக்குமே கடைக்கும் வீடும் வந்து போர் அடிச்சுட்டு வாங்கன்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். நான் அந்த பொண்ணு வேலைக்கு வந்திருக்கா, ஒரு சின்ன வேலைக்காக. என்ன 2-3 நாளாக கூப்பிட்டுருந்தா. சரி, நானும் புதுசாக ஏதாவது உங்களுக்கு அப்லோடு பண்ணி காட்டலான்னு காட்ட ஆரம்பிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிங்களா இது எந்த ஊருன்னு? பெரிய ஸ்டேஷன் மும்பையில் இருக்கக்குள்ள அத்தனை பேருக்கு தெரியும். இப்போ இப்படி போகணுமா நாங்கள் எப்படி போகலாம்? எனக்கு இந்த வழியெல்லாம் எதுவுமே தெரியாது. என் பசங்க கூட தான் எப்போ போயிருக்கேன். ஆனால் இந்த ஃபுல்லாக அழகாக என்னை கூப்பிட்டு வரா. மெயின் மும்பைக்குள்ளே நிற்கிறேன். நாங்கள் இருக்கிறது வந்து மும்பைக்கு வெளியே. இது மெயின் மும்பை. இந்த பிள்ளை பின்னாடியே நடந்து வரேன். நான் முன்ன நடந்து போகிறோம். முன்ன வந்தால் வீடியோவில் கவர் ஆயிடுவாங்க. என் தங்க பிள்ளை நான் போராடலாம். என் தங்க பிள்ளை இருக்கா? அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு. பப்ளிக் பார்த்தீங்களா? இப்போ மதியம் வந்து 2:15 ஆகுது. இருந்தாலும் கூட்டத்தை பாருங்கள். எல்லாம் அப்படியே வேலை விட்டு வர்றவங்க போகிறாங்க. என் பிள்ளைக்கு படுக்க இடம் இல்லைன்னா இப்படி படுத்துருக்கா. இதுதான் மெயின் மும்பை, பழைய மும்பை. இங்கே நான் வந்து அந்த போர்டு கவர் பண்ணுறேன். முடிஞ்சால் கண்டுபிடிங்க. வாங்க, கொஞ்சம் ஆட்டோவில் போகலாம். இந்த ஆட்டோக்கார் வர மாட்டாராம், வேறு ஆட்டோவில் போகலாம். வாங்கோ, என் வீடியோ வாங்க. உட்காந்தாச்சு ஆட்டோவில். இந்த 3வது ஆட்டோக்கார் வரேன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் இருக்கிற இடம்லாம் பெரிய இடம், இஸ்தார் இடம். இதெல்லாம் வந்து வண்டி நிப்பாட்டுறது, பப்ளிக் நடக்கிறதுக்கு இடம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதனால் நிறைய பேர் மெயின் மும்பையிலேருந்து எல்லாம் நியூ மும்பைக்கெல்லாம் வராங்க பப்ளிக் இருக்கிறதுக்கு. இந்த ஏரியாலாம் குட்டி கடை, குட்டி வீடு அப்படி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நம்ம வீடு வாசல்லாம் வாங்குறது ரொம்ப ரேர். நாங்கள் இருக்க பக்கத்துலேயே வாங்குறது 1.5 கோடி 2 கோடி. இன்னும் இங்கெல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது. அந்த அளவு விலைவாசி அதிகம். இங்கே வந்து இந்த ரோட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டி போட்டால் நமக்கு ஃபைன் போட முடியாது. இடம் கிடையாது. கடைக்காரங்க வச்சாங்கன்னா வந்து கடையை அந்த ரோடு முனிசிபல் ஆஃபீஸ்லேருந்து கடையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ரோடெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஒரே ரோட்டில் வண்டி வரவும் செய்யும், போகவும் செய்யும். என் கூட வந்திருக்க பொண்ணு வந்து அவள் பர்சனல் வேலையாக வந்திருக்கா. அதனால் அவள் பர்சனல் வேலை அவளை துணைக்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்கா. நானும் இந்த மாதிரி இடத்துலாம் வந்ததில்லை. அவள் சொன்னால் ஆண்டி உங்களுக்கு ஒரு வீடியோ ஆயிருமே வாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எங்கே போகிறாங்க பர்சனல் சொல்ல முடியாது, சாரி. சரிங்களா, நான் எங்கே போகிறேன் அதையும் நான் காட்ட மாட்டேன். சும்மா நான் ட்ராவலிங் மட்டும் போடுவேன். ஏறி உட்காந்து ஒரு செகண்டில் 23 ரூபா ஆகிட்டு. எனக்கு பைசா பற்றி பிரச்சனை இல்லைன்னா அவன் தான் நான் கொடுத்து வரேன். அவன் தானே பணம் கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன். அதனால் எவ்வளோ நாள் நடக்கும். சும்மா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது ட்ரெயின் டிக்கெட் தான் எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் மும்பையில் யாரும் சுற்றி பார்க்க வரவங்க இந்த இடத்தெல்லாம் பார்த்தா பயந்துருவாங்க. என்ன இவ்வளோ நெரிசலாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லலாம் பெரிய வீதி, பெரிய கடை, பெரிய வீடு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். இங்கெல்லாம் இடம் பத்தாதனால எல்லாருமே நியூ பாம்பே பார்த்து ஷிஃப்டிங் ஆகிட்டு இருக்காங்க. நாங்கள் கீழே போகிறோம். மேலே வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து போய்கிட்டுருக்கு. இது எல்லாம் ஒழுங்காக கவர் பண்ண முடியல. நாங்கள் வர வேண்டிய இடம் வந்துட்டு நாங்கள் இறங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வர வேண்டிய இடம் வந்துட்டு இனி அவ்வளோதான். மேலே போய்கிட்டுருக்கு. இது மெட்ரோ ட்ரெயின் போகிற இடம். இனி நாங்கள் இறங்கியாச்சு. இனி இந்த இதோ ஆஃபீஸ்க்கு வந்தோம். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல சந்திக்கிறேன். சேச்சா பை. மும்பை நல்லா சுற்றி பார்த்துக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். சேச்சா பை. See you.